ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போஸ்ட் கனெக்ஷன் நெட்வொர்க் அப்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சேம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அ டிவைஸஸ வந்து எப்படி வந்துட்டு அட்டாக் பண்ணி ஹேக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெட் டிஸ்கவர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் அத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அந்த விண்டோஸ் இருக்கும். விண்டோஸ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே. இப்ப நம்ம காலையிலேஸோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இங்க நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேட் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் செட்டிங்ஸ்குள்ள போய் இது நெட்வொர்க்ல போனேன்னா, இங்க நேட் நெட்வொர்க் இருக்கா? ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இதுல தான் இருக்கு. ஓகேங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நெட் டிஸ்கவர் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, இப்போ நம்மோட நெட்வொர்க் கூட வேற ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு, இப்போ ரூட் டெர்மினல் வந்து நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரூட் டெர்மினல் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இஃப் கான்ஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்றேன். இப்போ இஃப் கான்ஃபிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா காட்டுது. இப்ப உங்கள நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, நான் வந்துட்டு இப்படி ஈஸியா ஐபி அட்ரஸ் வந்து காட்டுறேனே, ஐ மீன் என்னோட லினக்ஸோட அ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பப்ளிக் ஐ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது என்னோட லோக்கல் ஐபி அட்ரஸ் ஓகேங்களா? லோக்கல் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் ஓகேங்களா? ஸோ இதனால வந்துட்டு இத ஷேர் பண்றனாலயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டமுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஓகே. இத வந்து நம்ம சைட் பை சைட் வச்சிடலாம். இப்போ நான் நியூ டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெட் டிஸ்கவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நெட் டிஸ்கவர் டைப் பண்ணிட்டேன். இப்போ இத நான் ரன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செட் பண்ணணும். ஐ மீன் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லணும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்டர்ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். நம்மளோட இன்டர்ஃபேஸ் என்னன்னா, நம்மளோட நெட்வொர்க். அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா குடுக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்துட்டு பண்ண போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ETHO அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கலர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இப்ப இத நான் செட் பண்ணணும். ETH0 அப்படிங்கிறத. இப்போ டேஷ் ஆர்ங்கிறத செட் பண்ணணும். டேஷ் ஆர்ன்னா என்னன்னா, ரேஞ்ச் நம்ம வந்து 1002 1002.0 இத இருந்துட்டு 24 ஐ மீன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஐபிஸ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருந்தா, அத எனக்கு குடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட். ஐ மீன் எத்தன கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 100 குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா 10 கூட குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நான் இத ரன் பண்ணேன்னா, இப்போ என்னோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஐபி கான்ஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேங்களா? இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 10.10.1 இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரூட்டரோட ஐபி ஓகேங்களா? இப்ப நம்ம இத நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி குடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மெஷினோட ஐபி கான்ஃபிக். இப்போ இங்க 4வதா ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? 10.02.15 இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு பிசி. ஓகேங்களா? இப்போ என்னோட விண்டோஸ்குள்ள போய்க்கிறேன். விண்டோஸ்குள்ள போய் சிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணதும், இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் கான்ஃபிக் அடிக்க முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு விண்டோஸ் ஷெல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும். இதுல நம்ம இஃப் கான்ஃபிக் அடிக்க முடியாது. ஐபி கான்ஃபிக் தான் பண்ணணும். இப்ப நான் ஐபி கான்ஃபிக்ன்னு குடுத்தேன்னா, என்னோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா காட்டும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விண்டோஸோட ஐபி கான்ஃபிக் வந்து அத போய் பார்க்காமயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்படிதான் வந்துட்டு நெட் டிஸ்கவர் வந்து ஒர்க் ஆகும். பட் இது ஒண்ணு தான் மெத்தடான்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதான் என்னன்னா, என்மேப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்மேப்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா, இப்போ நம்ம எப்படி இத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறத. இப்போ ஒரு ரூட்டர் இருக்கு. அந்த ரூட்டர் நம்ம கால் லினக்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். நம்ம ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணதும், அந்த ரூட்டர் வந்துட்டு, ஓகே இவன் வந்து கேட்கறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்.
இதே மாரி தான் இன்னொருத்தரும் ஐ மீன் இன்னொரு விண்டோஸ் வச்சிருக்காருன்னா, அவரும் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ஓகேங்களா? இதான் யூசுவலா நடக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அ நம்ம தான் வந்துட்டு ரூட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோஸ் வச்சிருக்கிறவர்ட்ட வந்து சொல்லப் போறோம். இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ அவர்கிட்ட வந்துட்டு நான் தான் ரூட்டர். என்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் குடு அப்படிங்கிறத கேட்க வச்சுட்டு, அவர் வந்து என்கிட்ட ரெக்வெஸ்ட் குடுப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தான் வந்துட்டு இந்த விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் ரூட்டர்ட்ட ரெக்வெஸ்ட் குடுப்பேன். ஸோ ரூட்டர் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். நான் வந்துட்டு இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேன் இன் த மிடில் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் Nmap யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெட் டிஸ்கவர்ல வந்து நம்ம நெறைய விஷயம் குடுத்தோம். இன்டர்ஃபேஸ் குடுத்தோம். அது மட்டும் ரேஞ்ச் குடுத்தோம். ஸோ அது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆனது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நார்மல் பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Nmap குடுத்துட்டு ரேஞ்ச் வந்து இதுக்கும் செட் பண்ணோம். ஓகேங்களா? இப்ப ரேஞ்ச் செட் பண்ணிட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ண வைக்கணும். இப்போ இது வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, Nmap ஐ மீன் நெட் டிஸ்கவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு குறைந்தபட்ச டீட்டெயில்ஸ் தான் தரும். பட் Nmap வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளோட விண்டோஸோட அ ஐபி. ஓகேங்களா? இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்ட்ஸும் காட்டுது. இது என்ன போர்ட்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகேங்களா? இந்த மாரி அதிகமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, Nmap வந்து தரும். நெட் டிஸ்கவர கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்துட்டு இத எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு நெட் டிஸ்கவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐபிய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ரூட்டர்க்க ரூட்டர் கிட்ட வந்துட்டு நான் தான் விண்டோன்னு சொல்லப் போறேன். விண்டோஸ் கிட்ட வந்துட்டு நான் தான் ரூட்டர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன். எப்படின்னா, ஆர்க் பூஃப் மெத்தட். அந்த மெத்தட வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி தான் சொல்லப் போறோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஆர்க் பூஃப் வந்துட்டு உங்க லினக்ஸ்ல இல்லன்னா, அ ஏபிடி இன்ஸ்டால் டிஸ்னிஃப் அப்படின்னு வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க் பூஃப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாரோட டிவைஸ்லயும் இருக்கும். பட் சப்போஸ் இல்லன்னா இந்த மாரி குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோடதுல ஆல்ரெடி இருக்கு. ஓகே. இப்ப நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி தான். ஆர்ஸ்பூஃப் மெத்தட யூஸ் பண்ணி, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இன்டர்ஃபேஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி சாரி -i et0 டார்கெட் வந்து நான் என்ன சொல்லப் போறேன். என்னன்னா, டாஸ்க்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விண்டோஸ் கிட்ட வந்துட்டு ஐ மீன் 10.02.15 அப்படிங்கிற விண்டோஸ் கிட்ட வந்துட்டு நான் என்ன சொல்லப் போறேன்னா, நான் தான் ரூட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன். ஓகேங்களா? இது இன்னொரு டேப். ஓகேங்களா? இப்ப இன்னொரு டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு விண்டோஸ் கிட்ட வந்துட்டு நான் தான் ரூட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ரூட்டர் கிட்ட நான் தான் விண்டோன்னு சொல்லணும்ல. இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு இது வந்து எழுதிக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு நான் டார்கெட் செட் பண்ணிட்டேன். இப்ப நான் இதுல வந்து என்ன சொல்லப் போறேன்னா, நான் தான் விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன். ஓகேங்களா? இப்போ இத ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ நான் வந்து இன்னொரு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இத வந்துட்டு நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேல்யூ தரணும். ஐ மீன் ஒரு ஒன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தரணும். இப்போ லைக் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் எக்கோ இது வேணாம். இப்போ கேட் டாஷ் ப்ராக்ஸி டாஷ் சிஸ் டாஷ் டாஷ் ஐபிவி 4 டாஷ் ஐபி ஃபார்வர்ட். இப்போ நான் வந்துட்டு இது கேட் பார்த்தேன்னா, இப்போ எனக்கு இது கேட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு மேபி நீங்க இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. ஐ மீன் 0ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ்பூஃப் அட்டாக் வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட அ ப்ராக்ஸி சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 1 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்டாக் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஆஸ்பூஃப் நான் வந்துட்டு அட்டாக் பண்ண
போற கம்ப்யூட்டர் கிட்ட நான் தான் வந்துட்டு ரூட்டர் அப்படின்னு சொல்லிக்கணும். அதே மாரி ரூட்டர்ங்கிற ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்துட்டு அந்த விண்டோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கணும். இப்போ வந்துட்டு இத பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வயர்ஷார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வயர்ஷார்க். ஓகே. இப்ப இத ஓப்பன் பண்ணி நான் வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அ என்டர் அமுத்துறேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் இத எக்ஸிக்யூட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? வயர்ஷார்க்லயும். இப்போ வந்துட்டு நான் விண்டோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர்க்குள்ள போனா, இப்போ லைக் வந்துட்டு நான் இப்போ அ எட்ஜ் ப்ரௌசர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போறேன். ஓகேங்களா? இப்போ எட்ஜ் ப்ரௌசர்க்குள்ள போய் நான் ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்றேன். இப்போ லைக் வந்து யூனிகார்ன் items.com அப்படிங்கிறத சர்ச் பண்றேன். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு இங்க மை அக்கவுண்ட் குடுத்து நான் லாகின் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க டெஸ்ட் டெஸ்ட் 1, 2, 3, 4 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். குடுத்து லாகின் பண்றேன். ஓகே லாகின் ஆகல. ஓகே இது ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, கல்நெட்ஸ் ஓப்பன் பண்ணி வயர்ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்குள்ள போய் வந்துட்டு நம்ம விண்டோஸ்ல என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இங்க இருந்தே பார்க்க முடியும். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத கண்ட்ரோல் சி குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2யும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூஃப் வந்து குடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுலயும். ஓகே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த விண்டோஸ்ல வந்து என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் இதுல பார்க்கணும். பட் எப்படி பார்க்கறது? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ இருக்கு. நான் எப்படி அத மட்டும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எந்த ஒரு போர்ட்ல போய் நான் அத பார்த்திருப்பேன். லைக் வந்துட்டு வெப் வெப் மூலியமா பார்த்தீங்கன்னா, HTTP அப்படிங்கிற ஒரு வெப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த மாரி எனக்கு வந்துட்டு HTTPங்கிற ஒரு புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அப்பறம் அது நான் வேணும்னா, இப்ப நான் இங்க புரோட்டோகால்னு அமுத்துனேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வரும். ஐ மீன் ஆர்ப் தனியா, DNS தனியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, TCP தனியா, அப்புறம் HTTP தனியா. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால அத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது மூலியமாவும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் HTTP அப்படின்னு வந்து குடுத்தேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, HTTPல நான் போய் ஓப்பன் பண்ண சர்வர் எல்லாமே காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இப்ப நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா, நான் எனக்கு வேண்டியத மட்டும் நான் எப்படி வந்துட்டு எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸ். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஐ மீன் அந்த விண்டோஸ் சிஸ்டம். டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போற வெப்சைட். ஓகேங்களா? இப்போ சோர்ஸையும், வெப்சைட்டையும் வச்சு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரே ஒரு வெப்சைட் தான் போயிருக்கேன். சப்போஸ் நீங்க 3 நாள் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ அ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ன்னு இருக்கு. கீழ வந்துக்கணும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ன்னு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? கெட்ன்னு இருக்கு, போஸ்ட்ன்னு இருக்கு. இப்போ இதில நான் எப்படி வந்துட்டு இப்ப நான் குடுத்த லாகின் அட்ரஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப கெட்ன்னா என்ன? போஸ்ட்ன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்ன்னா என்னன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்குள்ள போய் நான் ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்ணேன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ங்கிற ஒரு ஃபார்மட்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது மேக்ஸிமம் வெப் டெவலப்மென்ட் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா புரியும். இப்ப இதே வந்துட்டு போஸ்ட்ன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் உள்ள போய் நான் சர்வர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன்னா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் போன வெப்சைட்குள்ள விண்டோஸ் ஏதோ ஒருத்தர் வந்துட்டு அதுக்குள்ள போய் லாகின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னா, இப்ப லைக் வந்து போஸ்ட் தானே. ஏன்னா வந்துட்டு நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு அவரு விண்டோஸ்ல இருந்து. அதான் நம்ம. இப்போ இங்க மை அக்கவுண்ட் இருக்கா? மை அக்கவுண்ட்குள்ள போய் தான் நம்ம லாகின் பண்ணலாமா? ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ். டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட். ஓகேங்களா? இப்போ இங்க போஸ்ட்ன்னு இருக்கா? இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு HTTP. ஓகேங்களா? அதான் அர்த்தம். இப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தேன்னா, அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, HTTP ஃப்ரம் யுஆர்எல் என்கோடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப நான் இதுக்குள்ள போனேன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்க நான் அங்க குடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வயர்ஷார்க் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு
அ இன்னொருத்தரோட ப்ரௌசர வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால அவங்களோட இன்ஃபர்மேஷன வந்து பார்த்தீங்கன்னா, கேதர் பண்ண முடியும். அதாவது அவங்க ப்ரௌசர்ல என்ன சர்ச் பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, Wireshark வந்து ஒர்க் ஆகுது. பட் Wireshark யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால இத பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது இல்லாம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து பெட்டர் கேப் அண்ட் இன்னும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு இது பிரிஃபரபிளான வேவான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வே தான். இத வந்து மோஸ்ட்டா யாருமே பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு விஷயம் வந்து ஐ மீன் இப்ப பெட்டர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அத புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இந்த விஷயம் ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.